Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 13வது நாளில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தஞ்சாவூர் ரயில் நிலையம் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற இன்றைக்கு தஞ்சை மாவட்டம், அதாவது ரயில் நிலையம் அருகே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் கவர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இங்க அந்த அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏராளமானோர் இருந்து இந்த முளைப்பாரியை எடுத்து அதே போல மலர்களை தூவி அவர் உற்சாக வரவேற்பை வந்து கொண்டிருக்கிறார். அவர் மத்தியிலே எழுச்சிமுறை ஆக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இங்க அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என புரிந்திருக்கிறார். இந்த அரசியலை பொறுத்தளவிற்கு மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளர் மாவட்ட, அதே போல மாநகர மாவட்ட கழக செயலாளர் சரவணன், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர், பூத் கமிட்டி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ரத்னவேல், அதே போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் சிவபதி, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் தஞ்சை மாவட்டத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளருமான காமராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வந்திருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமாக மக்கள் தலைகளாக காட்சியளித்து எங்கு பார்த்தாலும் மக்கள் திரண்டிருக்கிறார்கள். ஒரு உற்சாக வரவேற்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தஞ்சையை பொறுத்தளவிற்கு, தஞ்சை மத்திய மாவட்டத்தையும் மற்றும் மாநகர் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு அதிமுக ஆட்சி காலத்திலே பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களுக்காக செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு ஸ்டாலினுடைய ஆட்சியிலே, அதாவது ஸ்டிக்கர் ஒட்டி பல திட்டங்களை திறந்து வைத்திருக்கு. ஸ்டாலினுடைய ஃபெயிலர் மாடல் ஆட்சி, ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய நிலையைத்தான் இன்றைக்கு இந்த சட்டமன்ற தொகுதியை நிகழ்த்தி இருப்பதாக மக்கள் வேதனையோடு நினைவுகிறார். பழைய பேருந்து நிலையம், திருவையாறு பேருந்து நிலையம், மணித்தவளாகம், ஆம்னி பேருந்து நிலையம், மாநகராட்சி கூட்டரங்கம், மாநகராட்சி அலுவலகம் உள்ளிட்ட திட்டங்களை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிதி ஒதுக்கப்பட்டு பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஸ்டாலினுடைய ஃபெயிலியர் மாடல் அரசு இந்த திட்டங்கள் தஞ்சையை கொண்டு வருவது போல ஸ்டிக்கர் ஒட்டி அவர்கள் இந்த கட்டிடங்களை திறந்து வைப்பதும் இதுபோன்ற மக்கள் நல திட்டங்களை திறந்து வைக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஸ்டாலினுடைய ஃபெயிலியர் மாடல் ஆட்சி பொறுப்பேற்றது என்று தஞ்சை சட்டமன்ற தொகுதியுடைய மக்களுடைய பயன்படுத்துவதற்காக எந்த ஒரு திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்டிக்கர் மாடல் அரசு, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டுவதில் மட்டுமே கவனமாக இருக்கிறது. தேர்தலுக்காக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவோ, மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி கொடுக்கவோ, மக்களுடைய முன்னேற்றத்திற்காக எந்த திட்டத்தையும் கொடுக்கவோ அவர்கள் செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் மாநகராட்சி விரிவாக்கம் செய்யப்படும் என்று கூறியது அப்படியே கிடப்பில் கிடக்கிறது. அதே போன்று தஞ்சாவூர் மாநகராட்சியாக விரிவாக்கம் செய்யப்படும் பாதாள சாக்கடை, குடிநீர் வசதி, துப்புரவு வசதி, மழைநீர் வடிகால் வசதி, அதே போன்று சாலையினுடைய பல்வேறு பகுதிகளிலே இந்த மக்களுக்கு பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என கொடுத்தது அனைத்துமே இன்றைக்கு நிறைவேற்றப்படாமல் இருப்பதாக அந்த மக்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தஞ்சாவூர் பெரிய கோயில் சுற்றுலாத்தலமாக உள்ளதால் கோவில் அருகிலே யாத்திரிகள் தங்கக்கூடிய விடுதி அமைத்து தரப்படும். நகருடைய மைய பகுதியிலே மேம்பாலம் அமைத்து தரப்படும். சிறு வியாபாரிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே வணிக வளாகங்கள் மேற்கொள்ளப்படும். இப்படி அனைத்துமே எந்த திட்டங்களையும் செய்து கொடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய மக்கள். அதே போன்று மத்திய அரசை வலியுறுத்தி உதாரணத்திற்கு உள்நாட்டு விமானம் சேவை, அதே போன்று மத்திய அரசை வலியுறுத்தி தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்துடைய சேவை, தஞ்சாவூர் மாநகராட்சியை திட்டக்கிடந்து மாநகராட்சி வெளியில கொண்டு செல்லப்படும் என்று தெரிவித்தது. திமுகவுடைய மாநகராட்சி சொத்துக்கள் அனைத்தும் மீட்டெடுக்கப்படும் என்று மீட்டெடுக்க வேண்டும், ஏராளமான சொத்துக்கள் திமுக அபகரிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குடிமராமத்து பணிகள் முழுவதுமாக நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டு.
குந்தவை நாச்சியார் கல்லூரி, சரபோஜி கல்லூரிகளில் புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டித்தர வேண்டும் என்கிற கோரிக்கை கிடப்பில் கிடைக்கிறது. காமராஜ் மார்க்கெட் வணிக வளாகங்கள் கோரிக்கை ஏற்று அந்த வணிக வளாகங்கள் கட்டித்தரப்படும் என்று சொன்னது அப்படியே கிடப்பில் இருக்கிறது. அரசு ஊழியர்கள், காவலர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் புதிதாக கட்டித்தரப்படும் என்பது எல்லாம் அப்படியே கிடைக்கிறது. தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு அம்ருத் மற்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கொள்ளுடம் கூட்டுக் குடிநீர் திட்டம் வழங்கியது மூலமாக இந்த மாநகராட்சிக்கு அனைத்து வீடுகளும் 3 தொகுப்புகளாக குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி.